காடேஸ்வரம் என்ற ஊரில் கணேசன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வருகிறான். தீவிர சிவபக்தனான கணேசன் அந்த விவசாயத்தில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். இந்த சூழலில் திடீரென அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்படுகிறது. இதனால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் அனைவரும் துன்பப்பட ஆரம்பிக்கிறார்கள். கணேசனும் விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லாமல் போனதால் பசி பட்டினியுடன் தனது வாழ்க்கையை கழிக்கிறான். ஆனால் அந்த பசியிலும் கணேசன் சிவபெருமானை மறந்து விடாமல் தொடர்ந்து சிவ வழிபாட்டை மிகச் சிறப்பாகவே செய்து வருகிறான். ஆனாலும் மழை பெய்யாத காரணத்தால் அந்த நாட்டில் பஞ்சம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கணேசனும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். இந்த சூழலில் கைலாயத்தில் இருந்து கணேசன் படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, உங்களது தீவிர பக்தன் ஒருவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு தாங்கள் ஏதாவது உதவி செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, தேவி, மனிதர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் வரை மட்டுமே நம்மை பற்றி நினைப்பார்கள். அவர்களது கஷ்டங்கள் தீர்ந்து விட்டால் அடுத்த நொடியே நம்மை பற்றி நினைப்பதை மறந்து விடுவார்கள். ஆகையால் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உனது எண்ணத்தை விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் சொன்னதை கேட்காத பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, மற்ற மனிதர்களைப் போல் இந்த கணேசன் சுயநலவாதியாக தெரியவில்லை. ஆகையால் நான் அவனுக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்வேன் என்று சொல்லிவிட்டு நேரடியாக பூலோகத்திற்கு வருகிறார். இந்த சமயத்தில் பூலோகத்தில் இருக்கும் கணேசன் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு கூட நமது தோட்டத்தில் எந்த பூக்களும் பூக்கவில்லையே என்ற மனக்கவலையில் அமர்ந்திருக்கிறான். இதை பார்த்து மனம் குளிர்ந்த பார்வதி தேவி அந்த தோட்டத்தில் அழகான தாமரை பூ ஒன்று பூக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கைலாயத்திற்கு சென்று விடுகிறார். கைலாயத்திற்கு சென்ற பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, கணேசனுடைய தோட்டத்தில் ஒரு அற்புதமான தாமரை பூவை நான் மலரச் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அவன் அந்த பூவை பறித்து உங்கள் சன்னதியில் கொண்டு போய் வைத்த அடுத்த நொடியே அந்த ஊரில் இருக்கும் பஞ்சம் முழுமையாக விலகும், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். கணேசனும் அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்று சொல்லி பார்வதி தேவி சந்தோஷப்படுகிறார். அந்த சமயத்தில் பார்வதி தேவி சொன்னது போலவே பூலோகத்தில் இருக்கும் கணேசனுடைய தோட்டத்தில் அழகான தாமரை பூ ஒன்று பூக்கிறது. நாடே கடுமையான பஞ்சத்தில் இருக்கும் போது தனது தோட்டத்தில் மட்டும் தாமரை பூத்திருப்பதை பார்த்து கணேசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். தண்ணீரே இல்லாமல் பூத்திருக்கும் இந்த தாமரை கண்டிப்பாக அதிசய மலராகத்தான் இருக்கும். இந்த மலரை நாம் சிவபெருமானின் பாதத்தில் சமர்ப்பித்தால் நமது நாட்டில் பஞ்சம் விலகி செழிப்பு உண்டாகும் என்று நினைத்து கணேசன் சந்தோஷப்படுகிறான். உடனே தனது வீட்டில் இருக்கும் பட்டு துணியை எடுத்து வந்த கணேசன் அந்த தாமரை பூவை அழகாக பறித்து பட்டு துணியில் சுற்றி கொண்டு சிவன் கோவிலை நோக்கி வேகமாக நடக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி, இன்னும் சில நிமிடங்களில் அந்த நாடு செல்வ செழிப்பாக மாறப்போகிறது. கணேசனுடைய தெய்வ பக்தியை அந்த நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று நினைத்து பார்வதி தேவி சந்தோஷமாக இருக்கிறார். இந்த சமயத்தில் தாமரை பூவை எடுத்துச் செல்லும் கணேசனை அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் சந்திக்கிறார். அப்போது கணேசனுடைய கையில் இருக்கும் தாமரை பூவை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பணக்காரர் கணேசனை பார்த்து, கணேசா, இந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த பூவை நீ விற்பதாக இருந்தால் அதை நானே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் கணேசனோ அந்த பணக்காரரை பார்த்து, ஐயா, இந்த அதிசய பூவை நான் சிவபெருமானுடைய காலடியில் சேர்ப்பதற்காக கொண்டு போகிறேன், விற்பனைக்காக கொண்டு போகவில்லை என்று சொல்கிறான். ஆனால் கணேசன் சொன்னதை கேட்காத அந்த பணக்காரர் கணேசனை பார்த்து, கணேசா, இந்த பூவை எனக்கு தந்தால் உனக்கு நான் 100 பொற்காசுகளை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அப்போதும் கணேசன் இது சிவனுக்காக படைக்கப்பட்ட பூ, ஆகையால் விற்பனை செய்ய முடியாது என்று சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறான். உடனே அந்த பணக்காரர், நான் உனக்கு 1000 பொற்காசுகளை தருகிறேன், எனக்கு இந்த அதிசய பூவை நீ கொடுத்து விடு என்று கேட்கிறார். பணக்காரர் 1000 பொற்காசுகளை தருகிறேன் என்று சொன்னது கணேசனின் மனதில் ஆசையை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் அந்த பணக்காரரிடம் இன்னும் அதிகமான பொற்காசுகளை வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில், ஐயா, இந்த அதிசய பூவை வெறும் 1000 பொற்காசுகளுக்கு என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறான். உடனே அந்த பணக்காரர் கணேசனை பார்த்து, அப்படி என்றால் நான் உனக்கு 10,000 பொற்காசுகளை தருகிறேன்,
இந்த அதிசய பூவை நீ எனக்கு தருவாயா என்று கேட்கிறார். 10,000 பொற்காசுகளை தருகிறேன் என்று அந்த பணக்காரர் சொன்ன அடுத்த நொடியே கணேசன் சிவபெருமானை மறந்து விடுகிறான். மறு வார்த்தை எதுவும் பேசாமல் அந்த தாமரை பூவை பணக்காரரிடம் கொடுத்துவிட்டு 10,000 பொற்காசுகளையும் வாங்கி கொண்டு தனது வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்த கணேசன் அந்த 10,000 பொற்காசுகளை வைத்துக் கொண்டு ராஜபோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். ஆனால் கணேசனிடம் பொற்காசுகள் இருப்பதை தெரிந்து கொண்ட திருடர்கள் அன்று இரவே அந்த பொற்காசுகளை கொள்ளையடித்து விடுகிறார்கள். இதனால் பொற்காசுகளை பறிகொடுத்த கணேசன் மறுபடியும் சிவன் கோவிலை நோக்கி ஓடுகிறான். கைக்கு எட்டியது எனது வாய்க்கு எட்டவில்லை, ஏதாவது உதவி செய்யுங்கள் எம்பெருமானே என்று சிவபெருமான் சன்னதியில் விழுந்து கதறி அழுகிறான்.